தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பாவாணர் நகரில் ஸ்மார்ட் சிட்டி 2.0 திட்டத்தின் கீழ் 1,30,00,000 ரூபாய் செலவில் புதியதாக பூங்கா அமைக்கப்பட்டது. இந்த பூங்கா மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிப்பதற்கான நிகழ்வு பூங்கா வளாகத்தில் நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் சபாநாயகர் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு பூங்காவினை மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தனர். தொடர்ந்து பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் உடற்பயிற்சி கருவிகளையும் பார்வையிட்டனர். அப்படியே போட்டு அப்படியே லைனா நின்று காரைக்கால் அப்படியே போட்டு எல்லாரும் லைனா எல்லாம் வரலாறு அப்படியே பொறுப்பு நில்ல சேர்ந்தவங்க மாநில அந்தஸ்து கேட்டு மிகவும் கடுமையான போராட்டம் பண்ணி புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி ஜூன் 27ஆம் தேதி இந்திய தலைநகர் ஜந்தர் மந்தர் பகுதியில் பொதுநல அமைப்புகள் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதற்கு முன்னதாக பிரதமர் அலுவலகம், ஜனாதிபதி அலுவலகம், துணை ஜனாதிபதி அலுவலகம் மற்றும் உள்துறை அமைச்சகத்துக்கு நாடாளுமன்ற சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 16 தீர்மானங்களை நினைவுபடுத்தும் கடிதங்கள் வழங்கப்பட்டன. போராட்டத்தில் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளை சேர்ந்த பல்வேறு பொதுநல அமைப்புகள், அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள் கலந்து கொண்டனர். மாநில அந்தஸ்து இல்லாததால் ஏற்பட்ட பின்னடைவை எடுத்துரைத்தார்கள். மாநில அந்தஸ்து கிடைத்தால் அடையக்கூடிய முன்னேற்றங்களை விளக்கி உரையாற்றினர். முன்னதாக பாராளுமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மக்கள் மேம்பாட்டு கட்சி தலைவருமான பேராசிரியர் ராமதாஸ், மாநில அந்தஸ்து என்பது புதுச்சேரியின் சட்டப்பூர்வமான உரிமை என்று வலியுறுத்தினர். போராட்டக் குழுவினரை டெல்லி ரயில் நிலையத்திலிருந்து பாதுகாப்புடன் போராட்ட இடம் வரை அழைத்து சென்ற டெல்லி போலீசாரின் நடவடிக்கையும் குறிப்பிடத்தக்கது. இந்த போராட்டத்தின் தாக்கத்தை மத்திய பாதுகாப்பு அமைப்புகளும் உணர்ந்ததை காட்டுகிறது. இதே நேரத்தில் புதுச்சேரியில் ஆளுங்கட்சியினர் 3 நியமன எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்ததை, அதில் அரசியல் சதி இருப்பதாகவும், மாநில உரிமை போராட்டத்தின் ஊடக கவனத்தை திருப்ப முயற்சியும் எனவும்
அரசியல் விமர்சகர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். மாநில அந்தஸ்துக்கான பொதுநல அமைப்புகளின் போராட்டம் உண்மையில் மக்களிடையே பெரும் ஆதரவை பெற்றுள்ளது. இது பத்திரிகை மற்றும் ஊடகங்களின் பிரதான செய்தியாக வந்தமைக்கு ஊடகங்களுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. அதே நேரத்தில் புதுடெல்லி போராட்டத்தில் கலந்து கொண்ட தொடர் வண்டி மூலம் புதுச்சேரி திரும்பிய மாநில அந்தஸ்துக்கான போராட்டக் குழுவினரை உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி, புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் சால்வை அணிவித்து வரவேற்று கௌரவித்தனர். மேலும் சமூக அமைப்புகள், மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தை சேர்ந்தவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் நேருவிற்கும், மனிதநேய மக்கள் சேவை இயக்க பொதுச் செயலாளர் விநாயகத்திற்கும் மாலை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். பின்பு நினைவு பரிசுகள் வழங்கினர். அடுத்த கட்ட போராட்டம் தொடர்ந்து நடக்கும். இந்த மாநில அந்தஸ்து கிடைக்கும் வரை இந்த வருங்காலத்தில் தேர்தல் அறிவிக்க போகிறார்கள். இந்த தேர்தல் அறிவிப்புக்குள்ளாகவே இந்த ஆட்சியாளர்கள் அவர்கள் கூறியபடி, அதாவது அந்த தேர்தல் வாக்குறுதியில மாநில அரசு பெற்றே தீர்வோம் என்று கோரிக்கை அந்த ஒற்றை வரியில சொல்லியிருந்தார்கள். அந்த அதுக்கு மதிப்பு அதிகமாக இவர்கள் இந்த மாநில அந்தஸ்து பெற்றே இந்த ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும். அதாவது இந்த ஆட்சி முடியும் காலத்திலேயே இவர்கள் மாநில அந்தஸ்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அப்போதுதான் மக்கள் இவரை நம்புவார்கள். காரைக்காலில் மகிழா காங்கிரஸ் சார்பில் பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாநில தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் மாநில தலைவர் AV சுப்பிரமணியன், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன் மற்றும் மகிழா காங்கிரஸ் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, NR காங்கிரஸ் பாஜக கூட்டணி கட்சிகள் ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டுகள் முடிந்துவிட்டது. ஆனால் முதலமைச்சர் ரங்கசாமி தேர்தலின் போது மக்களுக்கு கொண்டு வந்த வாக்குறுதிகள் ஒன்று கூட நிறைவேற்றவில்லை என்றும், எதிர்க்கட்சிகள் கேட்டால் படிப்படியாக நிறைவேற்றி வருவதாக கூறி வருகிறார் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி படிப்படியாக நிறைவேற்றி வருவது ரெஸ்ட்ரோ பார்களை தான் என நாராயணசாமி பேசினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை மகிழா காங்கிரஸ் காரைக்கால் மாவட்ட தலைவி நிர்மலா செய்திருந்தனர். இதனையடுத்து முன்னாள் முதல்வர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில், இந்த 10 மாத காலத்தில் இந்த 3 பேர்களும் ஏற்கனவே நியமிக்கப்பட்ட 3 நியமன சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய சொல்வதற்கு காரணம் என்ன? பாரதிய ஜனதா கட்சி சொல்வதற்கு காரணம் என்ன? அவர்கள் ஏதாவது ஊழல் செய்து விட்டார்களா? தவறு செய்து விட்டார்களா? அவர்கள் மீது என்ன குற்றச்சாட்டு? ஏன் அந்த 3 பேர்களை ராஜினாமா செய்ய சொன்னீர்கள்? இதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர், மாநிலத்துடைய பொறுப்பாளர், இதற்கு அங்க இருக்கிற அமைச்சர்கள் பதில் சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த புதிதாக 3 பேர் நியமிக்கிறீர்கள். அதுல மிகப்பெரிய அளவிலே பணம் விளையாடி இருக்கிறது. இது சம்பந்தமாக விசாரணை செய்ய வேண்டும். சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் பிறந்தநாளை முன்னிட்டு நெல்லித்தோப்பு தொகுதி தலைவர் விஜயராஜ் தலைமையில் சாரம் அருகே பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவின் ஒரு பகுதியாக விஜயராஜ் கேக் வெட்டி பிறந்தநாளை கொண்டாடியதுடன் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்நிகழ்வில் நெல்லித்தோப்பு தொகுதி நிர்வாகிகள் மற்றும் காமராஜர் நகர் தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி லகு உத்யோக் பாரதியின் மாநில அளவிலான வருடாந்திர கருத்தரங்கு மற்றும் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா ஹோட்டல் அதித்தியில் நடைபெற்றது. லகு உத்யோக் பாரதியின் தேசிய இணை பொதுச் செயலாளர் மோகனசுந்தரம், தேசிய துணைத் தலைவர் ஹரிஹரன், தேசிய செயற்குழு உறுப்பினர் விஜயராகவன் ஆகியோர் பங்கேற்றனர். குறு, சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் சங்கமாக செயல்படும் இந்த லகு உத்யோக் பாரதியின் புதிய நிர்வாகிகளாக தலைவராக விஸ்வேஸ்வரன், துணைத் தலைவர்களாக பாஸ்கரன், வேலுசாமி, அசோக், பொதுச் செயலாளராக சுரேஷ் பாபு, பொருளாளராக வேல்முருகன், துணை பொதுச் செயலாளர் 6 செயற்குழு உறுப்பினர்கள் பொறுப்பேற்றனர். நிகழ்ச்சியை ஸ்பான்சர் செய்த சிட்பி MSME ஃபைனான்சிங் மற்றும் கோஸ்பான்சர் செய்த ஐமேட்ரிக்ஸ் டெக்னாலஜிஸ், டேலி அக்கவுண்டிங் சாஃப்ட்வேர் நிறுவனத்தின் மற்றும் பாவனா இன்சூரன்ஸ் நிறுவனத்தினர் தங்களுடைய நிறுவனத்தின் செயல்திறன் பற்றியும் அதனால் குறு, சிறு தொழிற்சாலை நடத்துபவர்களுக்கு கிடைக்கப்பெறும் நன்மைகள் பற்றியும் விவரமாக எடுத்துரைத்தனர். தமிழ்நாடு மாநில பொதுச் செயலாளர் ஜெயேந்திரன் CSIR டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் பற்றிய விவரங்களையும், இதனால் MSME நிறுவனங்கள் எவ்வாறு பயன்பெறலாம் என்பதை பற்றியும் சிறப்புரையாற்றினர். இந்த நிகழ்ச்சியில் 150 பேர் பங்கு பெற்று பலனடைந்தனர்.
புதுச்சேரி அரியாங்குப்பம் முருகம்பாக்கம் இடையில் உள்ள மேங்க்ரோவ் காடுகள் நிறைந்த ஆற்றினை மேம்படுத்தும் விதமாக சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தலைமையில் பொதுப்பணித்துறை செயலர் முத்தம்மா, சுற்றுலாத்துறை இயக்குநர் முரளி மற்றும் விபின் ராவத் அதிகாரிகள், வீரசெல்வம் ராதாகிருஷ்ணன், தாசில்தார் பிருத்விக் உள்ளிட்ட அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். இதில் அரியாங்குப்பம் ஆற்றில் கலக்கப்படும் கழிவுநீர்களை சுத்திகரித்து ஆற்றில் விடவும், சுற்றுலா பயணிகள் பார்வையிடும் வகையில் அரிக்கன்மேடு பகுதியில் அருங்காட்சியகம் அமைத்திடவும் மத்திய மாநில அரசுகளின் நிதி உதவியோடு திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு மேம்பாட்டுப் பணிகள் செய்திட ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் உடன் இருந்தனர். திருபுவனை சின்னப்பேட்டையை சேர்ந்தவர் வேலழகன். இவர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு சன்னியாசிக்குப்பம் அருகே படுகொலை செய்யப்பட்டார். இவருக்கு கீதா என்ற மனைவியும் 2 மகள்களும் உள்ளனர். இந்த நிலையில் இவரது வீட்டில் திருபுவனை அடுத்த தமிழக பகுதியான பள்ளிநேலியனூரில் கிராமத்தை சேர்ந்த சுடர்மணி என்பவர் வேலை செய்து வந்தார். கடந்த 2021ஆம் ஆண்டு டிசம்பர் 28ஆம் தேதி திருமணத்திற்கு சென்ற கீதா திரும்ப வீட்டிற்கு வந்துதான் அணிந்து கொண்டிருந்த நகைகளை வீட்டு பீரோவில் வைத்துள்ளார். இதற்கு பின் 6 மாதங்கள் கழித்து கடந்த 2022ஆம் ஆண்டு மே 22ஆம் தேதி மற்றொரு சுப நிகழ்ச்சிக்கு சில நகைகளை பார்த்தபோது நகைகள் திருடு போனது கண்டு அதிர்ச்சி அடைந்தார். மேலும் சுடர்மணி மீது சந்தேகம் அடைந்த கீதா அவர் மீது திருபுவனை காவல்துறையில் புகார் செய்தார். இதன் பேரில் சப் இன்ஸ்பெக்டர் கதிரேசன் மற்றும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சுடர்மணியை கைது செய்து விசாரித்தனர். இதில் அவர் கீதா வீட்டில் திருடியதை ஒப்புக்கொண்டார். பின் சுடர்மணி கொடுத்த தகவலின் பேரில் காவல்துறையினர் நகைகளை மீட்டனர். பின் சுடர்மணியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். அதிமுக மணவரை தொகுதி மற்றும் பாண்டிச்சேரி பிம்ஸ் மருத்துவமனை இணைந்து நடத்திய இலவச பொது மருத்துவ முகாம் அபிஷேகப்பாக்கம் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. அதிமுக மாநில துணை செயலாளர் குமுதன் தலைமையில் நடைபெற்ற இலவச பொது மருத்துவ முகாமில் கலந்து கொண்ட அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் இலவச பொது மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தார். இந்த முகாமில் பொது மருத்துவம், காது, மூக்கு, தொண்டை மருத்துவம், குழந்தைகள் மருத்துவம், அறுவை சிகிச்சை மருத்துவம், மகப்பேறு மருத்துவம், எலும்பு மருத்துவம், தோல் மருத்துவம், கண் மருத்துவம், சர்க்கரை வியாதி உள்ளிட்ட நோய்களுக்கு சிகிச்சைகள் மற்றும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. மேலும் பார்வை குறைபாடுகள் பரிசோதனை செய்யப்பட்டு அவர்களுக்கு இலவசமாக கண்ணாடிகளும் வழங்கப்பட்டது. மருத்துவ முகாமில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், மணவலி தொகுதி அதிமுகவை தலைவர் மூர்த்தி, விவசாய அணி தலைவர் பார்த்த சாரதி மற்றும் நிர்வாகிகள் தயாளன், தனஞ்சயன், கார்த்திக், காந்தி, காத்தவராயன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த முகாமில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். பொதுப்பணித்துறை பல்நோக்கு ஊழியர் ஜெயமூர்த்தி பணி நிறைவு பாராட்டு விழா வில்லியனூர் பத்மினி நகர் குடிநீர் பிரிவு அலுவலகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை குடிநீர் பிரிவு பல்நோக்கு ஊழியராக ஜெயமூர்த்தி 35 ஆண்டு காலம் பணியாற்றி ஓய்வு பெற்றார். இதனைத் தொடர்ந்து வில்லியனூர் பொதுப்பணித்துறை குடிநீர் பிரிவு அலுவலகத்தில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் இளநிலை பொறியாளர் திரு வெங்கடம் தலைமை தாங்க போர்மேன் ரூபகன் முன்னிலை வகித்தார். மேலும் நிலைய பொறுப்பு அதிகாரிகள் ஆப்ரகாம், கிருஷ்ணமூர்த்தி, ஸ்டோகீப்பர் அண்ணாமலை, பல்நோக்கு ஊழியர் ஐயப்பன் ஆகியோர் பணிநிறைவு பெற்ற ஜெயமூர்த்தியை வாழ்த்தி பேசினர். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் குடிநீர் பிரிவில் பணியாற்றும் நிலைய பொறுப்பாளர்கள், பல்நோக்கு ஊழியர்கள், விபிஎஸ் ஊழியர்கள், நண்பர்கள், உறவினர்கள் கலந்து கொண்டு பணி நிறைவு பெறும் ஜெயமூர்த்திக்கு சந்தன மாலை மற்றும் பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். மேலும் பணி நிறைவு பெறும் ஜெயமூர்த்திக்கு ஊழியர்கள் பரிசு பொருட்கள் வழங்கினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை வில்லியனூர் பத்மினி நகர் குடிநீர் பிரிவு ஊழியர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்குட்பட்ட திருபுவனை பெரியபேட் பகுதியில் ரூபாய் 2,65 லட்சம் மதிப்பீட்டில் சமுதாய நலக்கூடம் கட்டப்பட்டு விரைவில் திறப்பு விழா காண இருக்கின்றது. ரூபாய் 6,50,000 மதிப்பீட்டில் எலக்ட்ரிக்கல்ஸ் வேலை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பூமி பூஜை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஆதிதிராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் திடீரென சமுதாய நலக்கூடத்தை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இளநிலை பொறியாளர் முரளி உடனிருந்தார். மேலும் நடைபெறும் பணிகள் குறித்து கேட்டறிந்தார். மேலும் அனைத்து பணிகளும் விரைவாக முடிக்கப்பட வேண்டும் என்றும் ஆணையிட்டார். காரைக்கால் திருநள்ளாறு பகுதியில் செயல்பட்டு வரும் ஆண்டவர் உயர்நிலைப் பள்ளியில் மரபு வழி பண்பாடுகளின் பகுதியாக பாதபூஜை விழா நடைபெற்றது. இவ்விழாவில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். விழாவிற்கு தலைமை ஆசிரியர் சரஸ்வதி தலைமை வகித்ததோடு அனைத்து ஆசிரியர்களும் விழாவில் பங்கேற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை உடற்கல்வி ஆசிரியர் செய்திருந்தார்.
புதுச்சேரி பாஜக மாநில தலைவராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் டெல்லி மேலிடத்தில் தேர்வு செய்யப்பட்டார். புதுச்சேரி மாநில பாஜக தலைவராக நியமிக்கப்பட்ட ராமலிங்கம் பதவியேற்பு விழா சுகன்யா கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற்றது. அமைச்சர் நமச்சிவாயத்தின் அறிவுறுத்தலின்படி மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட பாஜக தொகுதி தலைவர் அனுசுவை, பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் தமிழ்மணி தலைமையில் ஆதரவாளர்கள் 50க்கும் மேற்பட்டோர் இருசக்கர வாகனத்தில் சென்று நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். அங்கு மண்ணாடிப்பட்டு பாஜக தொகுதி தலைவர் அனுசுவை, பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் தமிழ்மணி தலைமையில் தலைவராக பொறுப்பேற்ற ராமலிங்கத்திற்கு வாழ்த்து தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள் ராமமூர்த்தி, ஏழுமலை, ஜெயக்குமார், குணசேகரன், கோபால், கலியபெருமாள், கண்ணன், ஜெயலட்சுமி உட்பட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். காரைக்கால் திருநள்ளாறு வழியாக பேரளம் வழித்தடத்தில் புதிய ரயில் பாதை அமைக்கப்பட்டு சில மாதங்களில் ரயில் சேவை துவங்கப்பட உள்ளது. திருநள்ளார் சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு நிகராக பார்க்கக்கூடிய அம்பகரத்தூர் பத்ரகாளியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலுக்கு வெளி மாநிலங்களிலிருந்து வாரந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். மேலும் அம்பகரத்தூர் வியாபாரிகள் சங்கம் மற்றும் வெளிநாடுகளுக்கு செல்பவர்களும் அதிக அளவில் ரயில் மூலமாக பயணிப்பதால் காரைக்கால் திருநள்ளார் அம்பகரத்தூர் வழியாக செல்லக்கூடிய தொடர் வண்டி மற்றும் விரைவு வண்டிகள் அனைத்தும் அம்பகரத்தூர் ரயில்வே நிலையத்தில் நின்று பயணிகளை ஏற்றி செல்ல வேண்டி பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கத்திடம் அம்பகரத்தூர் கிராமவாசிகள் மற்றும் வியாபாரிகள் சார்பில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன், முன்னாள் சேர்மன் சிங்காரவேலு, காரைக்கால் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ரஞ்சித் மற்றும் அம்பகரத்தூர் கிராம மக்கள் கலந்து கொண்டனர். திண்டிவனம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட சஞ்சீவிராயப்பேட்டை பகுதியில் ஜூன் 17ஆம் தேதி நள்ளிரவில் அடையாளம் தெரியாத நபர்கள் இருசக்கர வாகனத்தில் திருட்டில் ஈடுபட்டது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்து அவர்களை கண்டறிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன் உத்தரவின்படி திண்டிவனம் உட்கோட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பிரகாஷ் மேற்பார்வையில் திண்டிவனம் காவல் ஆய்வாளர் விஜயகுமார், காவல் உதவி ஆய்வாளர்கள் செல்வதுரை, முருகானந்தம் மற்றும் உட்கோட்ட தனிப்படை காவலர்கள் தலைமையிலான காவல்துறையினர் சம்பவ இடங்களை பார்வையிட்டு கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்து குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில் திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையில் நடந்த வாகன சோதனையில் சென்னையிலிருந்து திண்டிவனம் நோக்கி 3 நபர்கள் வந்து இருசக்கர வாகனத்தை நிறுத்த முயன்ற போது வாகனத்தை இயக்கி வந்த நபர்கள் தப்பி செல்ல முயன்றதால் அவர்களை காவல்துறையினர் மடக்கி பிடித்து விசாரணை செய்ததில் 17ஆம் தேதி நடந்த இருசக்கர வாகன திருட்டில் தொடர்புடையவர்கள் என்று தெரிய வந்தது. வினோத்குமார், செல்வா, பிரசாந்த் ஆகியோர்களை கைது செய்து அவர்களிடமிருந்து திருடு போன 3 இருசக்கர வாகனங்கள் உட்பட அண்டை மாநிலங்களில் திருடிய 7 வாகனங்களும் மொத்தம் 10 இருசக்கர வாகனங்கள் கைப்பற்றப்பட்டு அவர்கள் 3வரும் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டவர்களை விரைவாக கைது செய்த காவல்துறையினரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாராட்டினார். புதுச்சேரி நகராட்சி அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட முருகம்பாக்கம் மகாலட்சுமி நகரில் உட்புற வீதிகளுக்கு கருங்கல் ஜல்லி சாலை அமைத்தல் பணிக்காக 21,14,000 மதிப்பீட்டில் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் மகாலட்சுமி நகரில் திலகர் வீதி, பாரதி வீதி, கம்மன் வீதி மற்றும் வஉசி வீதிகளில் கருங்கல் சாலை அமைத்தல் பணிக்கு 21,25,000 மதிப்பீட்டில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் புதுச்சேரி நகராட்சி மூலம் பணிகள் மேற்கொள்வதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி மற்றும் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் ஆகியோர் தலைமையில் பூமி பூஜை செய்து பணிகள் துவக்கி வைக்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் வெங்கடாஜலபதி, இளநிலை பொறியாளர் ஞானசேகரன் மற்றும் NR காங்கிரஸ், பாஜக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தி பாண்டிச்சேரி அமெச்சூர் கேரம் அசோசியேஷனில் பதவி பெற்ற தி போர்ட் இன்ஜினியரிங் வெல்ஃபேர் அசோசியேஷன் சார்பாக அஷ்டலட்சுமி ரங்கநாதன் 2வது நினைவு கேரம் போட்டிகள் மூலக்குளம் MGR நகரில் உள்ள சங்க வளாகத்தில் நடைபெற்றது. ஒற்றைய ஆண்கள் பிரிவில் செபஸ்டின் முதலிடத்தையும், சஞ்சய் 2ஆம் இடத்தையும், அஜித் சிங் 3ஆம் இடத்தையும், பெண்கள் பிரிவில் நேகா முதலிடத்தையும், பிரியதர்ஷினி 2ஆம் இடத்தையும், மெர்லின் 3ஆம் இடத்தையும் பெற்றனர்.
தொடர்ந்து நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் போட்டியில் ஆகாஷ் சஞ்சய் முதலிடத்தையும், சீனிவாசன் விநாயகம் 2ஆம் இடத்தையும், அஜித் சிங் செபஸ்டின் 3ஆம் இடத்தையும் பிடித்தனர். தொடர்ந்து வெற்றி பெற்றவர்களுக்கு வைத்தலிங்கம் சங்க தலைவர் ஜெகஜோதி, பரஞ்சோதி, இருதயராஜ், முரளி, சீனிவாசன், செந்தில்குமார், திருமூர்த்தி, கார்த்திக், ஜான், ஜெசந்தா, ஆரோக்கியராஜ், விஸ்வநாதன், லாரன்ஸ், விஜய், ஆனந்த், சிவகுமார் ஆகியோர் பரிசுகளை வழங்கி பாராட்டினர். தொடர்ந்து சங்க செயலாளர் ஞான இருதயராஜ் நன்றி கூறினார். இந்த போட்டிக்கு நடுவராக செந்தமிழ் குமரன் பணியாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய நாட்டில் உள்ள அனைத்து மத்திய தொழிற்சங்கங்கள் மற்றும் தொழில் வாரி கூட்டமைப்புகள் மார்ச் மாதம் 18ஆம் தேதி இந்திய தலைநகர் டெல்லியில் கூடி தொழிலாளர்களின் தேசிய பேரவை கூட்டத்தை கூட்டின. இந்த பேரவை கூட்டம் இந்திய உழைக்கும் மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சினைகள் குறித்து விவாதித்துள்ளது. அப்போது தொழிலாளர்கள் சார்பாக தனித்தும் கூட்டாகவும் சமர்ப்பிக்கப்பட்ட கோரிக்கைகளை மத்திய அரசு புறக்கணித்துள்ளதோடு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக தொழிலாளர் விரோத நடவடிக்கைகள், சட்ட திருத்தங்கள் மேற்கொள்வது பற்றி தேசிய பேரவை விவாதித்து நாடு தழுவிய பொது வேலை நிறுத்தத்தை மேற்கொள்வதென ஏகமனதாக முடிவு செய்துள்ளது. இப்போராட்டத்தை புதுச்சேரியில் முழு வெற்றியடைய செய்வதற்காக கூடிய அனைத்து மத்திய தொழிற்சங்கங்கள் மற்றும் தொழில் வாரி கூட்டமைப்பின் புதுச்சேரி மாநில கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் புதுச்சேரி அரசு புதுச்சேரி மாநில தொழிலாளர்களின் நலனை முற்றிலுமாக புறக்கணிப்பதையும் விவாதித்து புதுச்சேரி அரசை வலியுறுத்தும் கோரிக்கைகளையும் இணைத்து ஜூலை 9ஆம் தேதி நாடு தழுவிய வேலைநிறுத்தத்தில் பங்கேற்பது, ஜூலை 9ஆம் தேதி புதுச்சேரியில் வேலைநிறுத்தம், முழு அடைப்பு போராட்டம் நடத்துவதென அனைத்து தொழிற்சங்கம் சார்பில் முடிவு செய்யப்பட்டது. அதே போல சம்பள பட்டுவாடா சட்டம் என்பது ஒருத்தர் 5ஆம் தேதி சம்பளம் கூட 5ஆம் தேதி சம்பளம் கொடுக்கணும், 1ஆம் தேதி சம்பளம் கூட 1ஆம் தேதி சம்பளம் கொடுக்க சம்பள பட்டுவாடா சட்டம் சொல்லுது. ஆனா 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் அரசு நிறுவனங்களை வேலை செய்யக்கூடிய சம்பளம் கொடுக்காத ஒரு நிலை எங்க இருக்குன்னா புதுச்சேரி தான் இருக்கு. அப்ப இந்த நிறுவனத்துல பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கு நிலுவை சம்பளம் வழங்கணும், இந்த நிறுவனங்கள்லாம் திறந்து நடத்தணும் அப்படின்னு ஒரு பிரதான இந்த கோரிக்கையெல்லாம் உள்ளடக்கிதான் இந்த போராட்டத்தை அனைத்து தொழிற்சங்கம் சார்பாக அறிவித்திருக்கிறோம். இதற்காக துறை வாரியான கூட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து துறை தொழிலாளர்கள் இதுல முழுமையாக பங்கேற்பதற்கு அந்த சங்கத்தினுடைய கூட்டங்கள்லாம் நடத்தப்பட்டிருக்கிறது. அதே போல அமைப்பு சாரா தொழிலாளர்கள் என்று சொல்லக்கூடிய கட்டட தொழிலாளர்கள், சாலை ஓரத்தில் வேலை செய்யக்கூடியவங்க, ஒரு 28 வகையான தொழில் செய்யக்கூடிய அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அவர்கள் முழுமையாக அன்றைய தினம் வேலை நிறுத்த போராட்டத்தில் பங்கேற்கிறார்கள். அன்றைய தினம் ஆட்டோ ஓடாது, பேருந்து தொழிலாளர்கள் முழுமையாக பங்கேற்கிறாங்க, டெம்போ தொழிலாளர்கள் இதுல பங்கேற்கிறாங்க, லாரி ஓட்டுநர்கள், மினிலோடு கேரி ஓட்டுநர்கள் இதுல முழுமையா பங்கேற்கிறாங்க. வணிக நிறுவனங்களுக்கு நாங்க கடிதம் கொடுத்து ஆதரவு கேட்டிருக்கிறோம். அவங்களும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறாங்க. புதுச்சேரியில் நடைபெற்ற பாஜக மாநில தலைவர் பதவியேற்பு விழாவில் முன்னாள் மாநில தலைவர் செல்வகணபதி மற்றும் தற்போதைய மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் ஆகியோர் விடுத்த அழைப்பை ஏற்று காரைக்கால் மாவட்டத்திலிருந்து சுமார் 700க்கும் மேற்பட்ட பாஜக நிர்வாகிகள் பங்கேற்றனர். இந்த விழாவில் காரைக்கால் மாவட்ட நிர்வாகிகள் பங்கேற்க வழிவகுத்து ஒத்துழைப்பு வழங்கிய சட்டமன்ற உறுப்பினர் ராஜசேகரன் மற்றும் மாநில நிர்வாகிகள் மீனாட்சி சுந்தரம், கணபதி, அருள்முருகன் ஆகியோரின் பங்களிப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். மேலும் நிரவி திருப்பட்டினம் தொகுதி தலைவர் மணிமாறன், மாவட்ட நிர்வாகிகள் துறை சேனாதிபதி அமுதராணி, சண்முகம், விக்னேஸ்வரன் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் லூத், செல்லப்பா, ஆறுமுகம், பாலமுருகன், ராஜேந்திரன், ஆறுமுகம் ஆகியோரும் விழாவில் பங்கேற்றனர். அரியாங்குப்பம் ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்தின் 70ஆம் ஆண்டு சடல் உற்சவம் கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து ஸ்ரீ ஐயனாரப்பன், பூரணி பொற்கொலை மற்றும் வீரன் சுவாமிகள் வீதி உலா காட்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து விழா குழுவினர் 50க்கும் மேற்பட்டோர்களுக்கு இலவச வேட்டி துண்டுகளை வழங்கினார். இதில் ஆலய விழா குழுவினர் சார்பில் அவருக்கு மாலையிட்டு மரியாதை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று சங்கராபரணி நதிக்கரையில் புனித நீர் திரட்டி கரகம் ஜோடிக்கப்பட்டு அரியாங்குப்பம் காவல் நிலையம் அருகே உள்ள ஸ்ரீ ஏழைமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் பக்தர்களுக்கு அழகு குத்தி சிடல் தெரித்த அரியாங்குப்பம் முக்கிய வீதிகள் வழியாக வீதி உலா சென்று ஆலயம் வந்தடைந்தனர். அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ முத்தாலம்மனுக்கு பால் சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய விழா குழுவினர், அரியாங்குப்பம் பிசிபி நகர் கிராமவாசிகள் மற்றும் கிராம பஞ்சாயத்தார்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர்.
வெளியனூர் கொம்யூன் குடப்பாக்கம் மாரியம்மன் தேவஸ்தான ஆளுகைக்குட்பட்ட தர்மராஜருடன் திரௌபதி அம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா ஜூலை 2ஆம் தேதி நடைபெறுவதை முன்னிட்டு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. இதில் முக்கிய பூஜைகளாக யஜமான சங்கல்பம், பகவத் அனுக்கிரகம், மிருத் சங்கிரகணம், அங்குரார்ப்பணம், வாஸ்து சாந்தி, அக்னி பிரதிஷ்டை, கலாகர்ஷணம், பிரதான ஹோமம், வேத பிரபந்த சாத்துமுறை உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றன. நடைபெற்ற யாகசாலை பூஜையில் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜய் சரணன்குமார் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திருப்பணிக்குழு தலைவர் ஐயனார், பொருளாளர் நித்யலட்சுமி, திருப்பணிக்குழுவினர் மற்றும் குடப்பாக்கம், கோனேரிக்குப்பம், அகரம், உளவாய்க்கால் ஆகிய பகுதியைச் சேர்ந்த கிராம பொதுமக்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், இளைஞர்கள், திருப்பணிக்குழுவினர் ஆகியோர் செய்து வருகின்றனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதி எம்எல்ஏ பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி நடத்தி வரும் காந்திராம் மக்கள் நலப்பணி மன்றம் சார்பில் நடந்த இலவச பயிற்சி வகுப்பின் மூலம் அரசு போட்டித் தேர்வில் தேர்ச்சி பெற்ற இளைஞர்கள் சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். தொடர்ந்து அமைச்சர் லட்சுமி நாராயணன் அவரது அலுவலகத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அப்போது அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி உடன் இருந்தார். தொடர்ந்து வெற்றி பெற்ற மாணவிகள் கூறும்பொழுது, இந்த பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற்றதால் தேர்ச்சி பெற்றதாகவும், இலவச பயிற்சி அளித்தது மிகவும் தங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததாகவும், பயிற்சியாளர்கள் சிறந்த முறையில் எங்களுக்கு பயிற்சி அளித்ததுதான் நாங்கள் வெற்றி பெற காரணம் எனவும் தெரிவித்தனர். புதுச்சேரி அரசின் சமூக நலத்துறை மூலம் அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் வெளியனூர் தொகுதியில் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக வெளியனூர் புனித லூத் அன்னை அரசு உதவி பெறும் ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அரசு இலவச சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சைக்கிள்களை வழங்கினார். முன்னதாக சர்வதேச யோகா தினத்தில் பங்கேற்ற மாணவர்களுக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் புனித லூத் அன்னை திருத்தல அருட்தந்தை ஆல்பர்ட், பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஆல்வின் அன்பரசு மற்றும் திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட மூலக்குளம் வசந்தராஜா வீதியில் குடிசைவாழ் மக்கள் வாழும் பகுதியில் உள்ள காலியிடத்தில் புதர்கள் அடர்ந்து காணப்பட்டது. அதில் பாம்பு உள்ளிட்ட விஷ ஜந்துக்களும், கொசு உள்ளிட்ட நோய் பரப்பும் பூச்சிகளும் அதிகரித்து காணப்பட்டது. இது அப்பகுதி மக்களின் சுகாதாரத்திற்கு அச்சுறுத்தலாக இருந்து வந்தது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் சாரன் தொண்டு அறக்கட்டளை நிறுவனரும் அமமுக மேற்கு மாநில இணை செயலாளருமான லாவண்யாவிடம் புகார் தெரிவித்தனர். இதனையடுத்து லாவண்யா பகுதிக்கு நேரடியாக சென்று மக்களின் கஷ்டங்களை உணர்ந்து உடனடியாக தனது சொந்த செலவில் அப்பகுதியை ஜேசிபி இயந்திரம் கொண்டு சுத்தம் செய்து கொடுத்தார். அப்போது அப்பகுதி மக்கள் லாவண்யாவிற்கு நன்றி கூறினர். இந்நிகழ்ச்சியின் போது அமமுக மாநில அம்மா பேரவை செயலாளர் பிரகாஷ், மேலவை பிரதிநிதி லூத்சாமி மற்றும் திரு லோகச்சந்திரன், சதீஷ், தர்மா, சுப்ராயன், சிவகங்கை, உமாதேவி, சுமித்ரா மற்றும் சரண் தொண்டு அறக்கட்டளை பொதுச் செயலாளர் மாரி ஆறுமுகம் ஐயப்பன், ராஜ் கண்ணன் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.